குரூப் 2ல இருந்து என்ன பார்க்க போறோம்னா, இந்தியாவில் மக்கள் தொகையின் வளர்ச்சி அப்படிங்கிறத அந்த டாபிக்ல இருந்து பார்க்கலாம். 100 ஆண்டுகளில் மக்கள் தொகை 4 மடங்கா அதிகரிச்சிருக்கு. 1901ல பார்த்தீங்கன்னா 23 கோடி மக்கள் தொகையும், 2011ல 121 கோடி மக்கள் தொகையும் அங்கே இருந்திருக்காங்க. மக்கள் தொகை வளர்ச்சி வீதத்தை 4 நிலையாக அங்கே பிரிச்சிருக்காங்க. என்னன்னு பாருங்க, மக்கள் தொகை தேக்கநிலை காலம், மக்கள் தொகை வளர்ச்சி காலம், மக்கள் தொகை விரைவான உயர் வளர்ச்சி காலம், குறைவதற்கான அறிகுறிகள் கொண்ட மக்கள் தொகை அதிகரிப்பு காலம். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. 1921ல் பார்த்தீங்கன்னா பெரும் பிளவு ஆண்டுன்னு சொல்லுவோம். அதோட வளர்ச்சி வீதம் பார்த்தீங்கன்னா -0.31%. சிறுபிளவு ஆண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா 1951. 1961ல் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டுன்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் பார்த்தீங்கன்னா 2.22%. எப்போ நடந்திருக்குன்னா 1981ல். 2001ல் பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் ஆண்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது 100 கோடி மக்கள் தொகை. 2011ல் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை மாறுதல் ஆண்டு. அப்போ இளைஞர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்குங்க. அப்படியே லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.